ஹலோ கைஸ், நான் உங்கள் பிஎஸ் கூட பேசிக்கிறேன். என்ன வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, இந்த ஈவெண்ட் தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஸ்பின் பண்ண போகிறோம். ஸோ நம்மக்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா ஒரு கொஞ்சம் டைமண்ட் இருக்குது. ஸோ அதான் வந்து பார்த்திங்கன்னா ஸ்பின் பண்ணி எடுக்க போகிறோம். ஸோ யூடியூப்லாம் பார்த்தேன். ஸோ எல்லாத்துக்குமே வந்து பார்த்திங்கன்னா 9 டைமண்டு ஸோ இந்த மாதிரி பார்த்திங்கன்னா கம்மியாக கிடச்சி. சரி, நம்மளும் வந்து பார்த்திங்கன்னா ஸ்பின் பண்ணி பார்க்கணும் தான் இந்த வீடியோ. ஸோ நம்ம சேனலில் தான் புதுசு கீழே வந்து ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பண்ணுறோம். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் அமைச்சுங்க. அப்போ நம்மளோட வீடியோ நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நம்ம 1K சப்ஸ்கிரைப் கொஞ்சம் இருக்கும். ஸோ பார்க்குற எல்லாமே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். ஸோ 1K சப்ஸ்கிரைபருக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஒரு சின்னதாக வந்து பார்த்திங்கன்னா கிவ்அவே கொடுக்கலான்னு இருக்கோம். ஸோ ஓகே கைஸ், எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கேன்னு நினைக்கிறேன். ஸோ வாங்க வந்து பார்த்திங்கன்னா வீடியோக்குள்ள எங்க போற? வாயில வசம்ப வச்சு தேய்க்க வாய்க்கால தண்ணி வந்து வாயை கூப்பிடுடா. எடுபட்ட வேலை போகும்போது எங்க போறேன் கேட்கிறேன். விளங்குமாடா? போடா போடா போய் வேலை வெட்டிந்தா பாருங்கடா. கேட்கிறான் டீட்டெயில். சரி ஓகே கைஸ், நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஈவெண்ட்டுக்கு பேஜுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா வந்தாச்சு. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா என்ன மாதிரி ஈவெண்ட் பார்த்திங்கன்னா நம்ம லக்கை பேஸ் பண்ணி தான் இந்த ஈவெண்ட் பார்த்திங்கன்னா மொத்தமாகவே இருக்க போகுது. ஸோ நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 9 டைமண்ட்லேயே கிடைக்கலாம். ஸோ 100 டைமண்ட்லேயே கிடைக்கலாம். ஸோ இந்த மாதிரி தான் வந்து பார்த்திங்கன்னா லக்கை பேஸ் பண்ணி தான் இருக்குது. ஸோ மொத்தமாகவே ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நான் கிட்டத்தட்ட ஒரு கிளியர் பண்ணி தான் நம்ம வந்து பார்த்திங்கன்னா எடுக்கிற மாதிரி இருக்குது. ஸோ நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஸ்பின் பண்ண உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா லக்கு வந்து பார்த்திங்கன்னா ஏறும். ஸோ டிஏ அப்புறம் சிபிஏ இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா 4 இருக்குது. ஸோ இது 4 தான் வந்து பார்த்திங்கன்னா மெயின் ஐட்டமாகவே இருக்குது. ஸோ இப்படியே வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஒரு ஸ்பின் வந்து பார்த்திங்கன்னா போட்டாச்சு. ஸோ ஜி வந்து பார்த்திங்கன்னா ஜியில் இருக்க ஒரு ஐட்டம் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து கிடச்சிருக்கு. ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இஏ அப்புறம் பார்த்திங்கன்னா எஃப் ஜி இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஒரு 4 கிட்ட எடுத்துருக்காங்க. ஸோ அந்த மாதிரி விஷயத்தில் இருக்கிறதா வந்து பார்த்திங்கன்னா லூட் கிரேட்டு ஸோ இந்த மாதிரி வந்து ஏர் ட்ராப்பு ஸோ இந்த மாதிரி தான் வந்து பார்த்திங்கன்னா நிறையா கொடுக்குறாங்க. ஸோ இதில் மெயின் ஐட்டமாக இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா அந்த டிஇசிஏ அப்புறம் பிஏ. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா மேல் பண்டல் ஃபீமேல் பண்டல் ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா எமௌண்ட்டு. ஸோ இது 3மே வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு வந்து இந்த மேல் பண்டல் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே பிடிச்சிருந்து. சரி வந்து பார்த்திங்கன்னா எடுத்தால் வந்து பார்த்திங்கன்னா ஒர்த்தாக இருக்குன்னு நினச்சேன். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நானும் வந்து பார்த்திங்கன்னா ஸ்பின் பண்ணியிருப்போம். ஸோ நம்மக்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா ஒரு 200 டைமண்ட் கிட்ட இருக்குது. ஸோ இதை வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஸ்பின் பண்ணி பார்க்க போகிறோம். ஸோ உங்களுக்கு யாராச்சும் வந்து பார்த்திங்கன்னா ஸ்பின் பண்ணி கம்மியான டைமண்டில் கிடச்சின்னா மறக்காமல் வந்து பார்த்திங்கன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நான் வந்து பார்த்திங்கன்னா பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா இருக்க டைமண்ட் மொத்தமாகவும் வந்து இதில் பார்த்திங்கன்னா ஸ்பின் பண்ணலாம். ஸோ அப்படி இல்லைன்னா வந்து பார்த்திங்கன்னா நம்ம 9 டைமண்ட் வந்து பார்த்திங்கன்னா ஒன்று தான் ஸ்பின் பண்ணலாம். ஸோ லக்கர்களுக்கும் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு 9 ஸ்பின்லேயே வந்து பார்த்திங்கன்னா கிடைக்கிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. ஸோ நான் பார்த்த வரையும் நிறைய யூடியூபருக்கு கம்மி டைமண்ட்லேயே வந்து பார்த்திங்கன்னா கிடச்சிச்சு. அதாவது 9 டைமண்டு ஸோ 100 டைமண்ட் 200 டைமண்ட்க்குலாம் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு கிடச்சிச்சு. ஸோ நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா எப்போ பார்த்தாலுமே வந்து பார்த்திங்கன்னா ஜிலே தான் கிடைக்குது. ஸோ இந்த டிபிஏலாம் வந்து பார்த்திங்கன்னா கண்ணுக்கு தெரில பாரு கரினாக்காரனுக்கு. ஸோ மறுபடியும் வந்து பார்த்திங்கன்னா போட்டதுக்கு மறுபடியும் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து ஜி தான் கிடைக்குது. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஒரு பண்டல் வந்து கொடுத்தாலே போதும். ஸோ வந்து பார்த்திங்கன்னா நம்ம அப்படியே கிளம்பிடலாம். ஸோ பரவாயில்ல. இப்போ வந்து பார்த்திங்கன்னா எஃப் கிட்ட வந்து பார்த்திங்கன்னா வந்திருக்கு. ஸோ நம்ம ஸ்பின் பண்ண தான் நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா லக் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஏறும். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா மேல் பண்டல் வந்து பார்த்திங்கன்னா கிளியர் ஆகிடுச்சு. ஸோ இதில் சுற்றணும்னா வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து கிடைக்காது மேல் பண்டல். ஸோ நம்ம வந்து பார்த்திங்கன்னா கீழே வந்து அந்த சேஞ்ச் போர்டுன்னு இருக்கும். ஸோ அதை கொடுத்து வந்து பார்த்திங்கன்னா நம்ம சேஞ்ச் பண்ணோம்னா இன்னொரு ஃப்ளோர் வந்து பார்த்திங்கன்னா வரும். ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா இருக்கும். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் 4 அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா 3 கிட்ட தான் வந்து பார்த்திங்கன்னா லெஃப்ட்டில் இருக்குது. ஸோ இதில் ஸ்பின் பண்ணுறவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா கிடச்சிச்சா நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா அடுத்து கிடைக்காது. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஈகே வந்துருச்சு. ஸோ வந்து பார்த்திங்கன்னா கிட்ட வந்துருச்சு. ஸோ கிட்ட வந்துருச்சு. நம்மளுக்கு இன்னும் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் கொஞ்சம் லக்கு கிட்ட போனோம்னா வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு 3ல் ஏதாச்சும் கிடச்சிடும். ஸோ இப்போ லக்கு கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு டி கிட்ட இருக்குது. ஸோ வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஸ்பின் பண்ணலாம். ஸோ கிடச்சா வந்து பார்த்திங்கன்னா நல்லாயிருக்கும். ஸோ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா லக்கு வந்து பார்த்திங்கன்னா அப்படியே எஃப் போயிடுச்சு. ஸோ இப்படி தான் நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா லக்கு ஏறும். அப்படியே வந்து பார்த்திங்கன்னா கூடவும் செய்யும். இதை வச்சுட்டு ஏதாவது அமௌண்ட் முடியாது. 300 ரூபாய் கொடுக்கலாம். என்னடா 300 ரூபாங்கிற? அது எங்க 4 பேருக்குமே பத்தாது. அப்புறம் நீங்க என்ன பண்ணுவீங்க? பட்னியா கிடப்பீங்களா? ஸோ நம்மக்கிட்ட டைமண்ட் வந்து பார்த்திங்கன்னா 143 கிட்ட வந்து பார்த்திங்கன்னா வந்துச்சு. ஸோ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஃப்ளிப் பண்ணியாச்சு. ஸோ நம்மளுக்கு லக்கு ஏறிக்கிட்டே வந்து பார்த்திங்கன்னா இருக்கும். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஈ வந்து கொடுத்துட்டானுங்க. ஸோ நம்மளுக்கு ஈக்கிட்டே வந்து பார்த்திங்கன்னா நிற்கிது. ஸோ வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு கொடுத்துட்டானுங்கன்னா பரவாயில்ல. ஸோ வந்து பார்த்திங்கன்னா நல்லாயிருக்கும். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து 2 ஸ்பின்னாக வந்து பார்த்திங்கன்னா போட்டு பார்க்கலாம். ஸோ இதில் என்ன கிடைக்குதுன்னு. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஜியும் எஃப்பும் வந்து பார்த்திங்கன்னா கிடைக்குது. ஸோ மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா இதில் 50 ஸ்பின்னுக்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா பண்ணலாம். ஸோ 50 ஸ்பின்னுக்கு 450 டைமண்ட்னு நினைக்கிறேன். ஸோ அப்படி சுற்றிலே வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு லக்கு இருந்தால் வந்து கிடைக்கும். ஸோ எனக்கு தெரிஞ்ச வரை இந்த ஈவெண்ட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா 500 டைமண்ட்டுக்கு மேலே வந்து செலவழிக்க வேணான்னு தான் தோணுச்சு. ஸோ போட நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஈழ வந்து பார்த்திங்கன்னா ஒரு பேக்கான ஸ்கின் வந்து பார்த்திங்கன்னா கிடச்சிருக்கு. சரி பரவாயில்ல. ஸோ ஒரு 100 டைமண்ட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஸ்பின் பண்ணையில் நம்மளுக்கு ஒரு பேக்கான ஸ்கின் வந்து பார்த்திங்கன்னா கிடச்சிருக்கு. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா லக்கு மொத்தமாக வந்து பார்த்திங்கன்னா குறைஞ்சிச்சு. ஸோ ஏன்னா நம்மளுக்கு வந்து ஈழ வந்து பார்த்திங்கன்னா பேக் கொடுத்தனால ஸோ அப்படியே வந்து பார்த்திங்கன்னா ஜி கிட்ட போயிடுச்சு. ஸோ ஜியிலே வந்து பார்த்திங்கன்னா சுத்த வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஏர் ட்ராப்பு ஸோ அந்த மாதிரி தான் வந்து பார்த்திங்கன்னா ரிவார்ட்ஸ்லாம் வந்து கொடுக்குறாங்க. ஸோ நானும் வந்து பார்த்திங்கன்னா பண்டல் வந்து பார்த்திங்கன்னா நல்லா கிளிக் பண்ணுறேன். ஸோ எனக்கு பண்டல் கிடச்சா வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்லாயிருக்கும். ஸோ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா வந்து 2 ஸ்பின்னாக வந்து பார்த்திங்கன்னா போட்டாச்சு. ஸோ இதுலேயே வந்து பார்த்திங்கன்னா ஜியை விட்டு வந்து தரமாட்டேன்
ஜி தான் உனக்கு தருவேன்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஒத்த காலில் நிற்கிறான். ஸோ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து 9 ஸ்பின்னை போட்டாச்சு. ஸோ இதுலேயே வந்து பார்த்திங்கன்னா ஜி தான் தரானே. ஸோ இவங்களுக்குலாம் வந்து பார்த்திங்கன்னா மிச்சம் இருக்க ரிவார்ட்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா கண்ணு தெரியாத போல். ஸோ லக்கருங்களுக்கு தான் வந்து பார்த்திங்கன்னா இது லக்கை பேஸ் பண்ணி தான் இருக்கும் இந்த ஈவெண்ட்டு. ஸோ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா அடுத்து அப்படியே போட்டாச்சு. ஸோ மறுபடியும் வந்து ஜியை தான் தரான். ஸோ இது என்ன கதைன்னு தெரியல. லைக் பண்ண வச்சுச்சு முத்து போன்ற எனது சிரிப்பா அல்லது முரட்டு தோல் உடம்பா இல்ல நாட்டியம் ஆடும் என்னுடைய நடையா அல்லது நவரசத்தையும் காட்டும் என்னுடைய முகமா இல்ல இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம எவ்வளோ டைமண்ட் சுற்றினா வந்து பார்த்திங்கன்னா கேரண்டியும் வந்து பார்த்திங்கன்னா கொடுக்கல. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இது டைமண்ட் வந்து பார்த்திங்கன்னா இழுத்துக்கிட்டே தான் இருக்குது. ஸோ சுத்த ஸோ கிச்சனாக வந்து பார்த்திங்கன்னா கேரண்டி இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துருந்தாங்க. கொஞ்சம் வந்து பார்த்திங்கன்னா ஆறுதலாக இருக்கும். ஸோ 50 ஸ்பின் பண்ணால் வந்து பார்த்திங்கன்னா இது கிடைக்கிற மாதிரி. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா அப்படி இல்லை. ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல்லி வந்து பார்த்திங்கன்னா இது கிடைக்கிறவங்களுக்கு மட்டும் தான் வந்து பார்த்திங்கன்னா கிடைக்கும். ஸோ உங்களுக்கு யாராச்சும் வந்து பார்த்திங்கன்னா கம்மி டைமில் கிடச்சா மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நான் வந்து பார்த்திங்கன்னா பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் பார்த்திங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் மறக்காமல் செக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ அப்போ நம்ம போட வீடியோ நோட்டிஃபிகேஷன் வரும். குறிப்பு நமது குடும்பத்துக்காக கடினமாக உழைத்துக் கொண்டிருக்கும் அந்த ஒப்பற்ற ஜீவனை நாம் பத்திரமாக பார்த்துக் கொள்ள வேண்டும். அப்பொழுதுதான் நாம் எல்லோரும் பத்திரமாக இருக்க முடியும். டேய் ஏண்டா மொத்தமே 4 வரி தான் இருக்கு. 4 வரி தான், ஆனா கூட்டத்தில் எழுதியிருக்காரு அவரு. கூட்டெழுத்தா? அதனடா கூட்டெழுத்து? ஓகே நம்ம வந்து பார்த்திங்கன்னா டைமண்ட் கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா தீர்ந்துருச்சு. ஸோ கொடுத்த ரிவார்டெலாம் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே வந்து பார்த்தலாம். ஸோ இந்த ஒரு பேக்கான ஸ்கின்னு மட்டும் தான் வந்து பார்த்திங்கன்னா உருப்படியாக கிடச்சிருக்கு. அதுலேயும் வந்து குட்டியாக தான் வந்து பார்த்திங்கன்னா எஃபெக்ட் வருது. ஸோ அதுக்கப்புறம் வந்து மேஜிக் ஃப்ராக்மெண்ட்டு. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 4-5 கன்கிரேட்டுக்கிட்ட வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஓகே கைஸ், இன்னைக்கான ஸ்பின்னிங் வீடியோவில் தான் நம்ம வந்து அடுத்த ஒரு ஈவெண்ட் நல்ல ஈவெண்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஸ்பின் பண்ணி வீடியோ போகலாம். பை கைஸ்.